அதிமுகவினுடைய அம்மாவின் தொண்டர்கள் ஒன்றிணையணும், ஓரணியில் இருக்கணும். அதற்கு நான் எதற்கும் தயார். இந்த தேர்தலில் போட்டியிடாமல் இருக்கும் தயார்னு அவரும் அறிவிச்சிருக்கிறார். 26 சட்டமன்ற தேர்தலில் நான் போட்டி. எதுக்காக இதெல்லாம் சொல்றாங்க? எடப்பாடியோட பயத்தை போக்குறது. கொஞ்சம் நடுங்காம நில்லையா, நாங்கெல்லாம் வரல போட்டிக்குன்னு சொல்றதுதான் கிராமத்து பாஷையில நான் சொல்றேன். இது அப்போ அவங்க இறங்கி வந்துட்டாரு, தினகரன் என்ன படுத்துட்டாரு, இப்படி அப்படிலாம் விமர்சிக்கலாம். ஆனா உண்மை என்ன, ஒன்னா இருக்கணும்னா எல்லாரும் சிலதை விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த பார்வை பார்த்தா இந்த வழக்கை வாபஸ் வாங்கினதை நீங்க அந்த பார்வையில தான் இருக்கிறவங்க விட்டு கொடுக்கறதுக்கும் இல்லாதவங்க விட்டு கொடுக்கறதுக்கும் இல்லாதவங்க வித்தியாசம் இருக்கு. அதான் சொல்றேன், இல்லாதவங்க நீங்கள் அல்லது உங்களை போன்று எள்ளி நகையாடுறீங்களா, அந்த இல்லாதவர்கள் தான் இரட்டையிலேயே டெபாசிட் போக வச்சாங்க. அந்த வார்த்தையை, அந்த உண்மையை ஏன் மறுக்கிறீங்க? எல்லாரும் எதுக்காக மறைக்கிறீங்க? 4 பேர் கூட இல்லைன்னு சொன்ன டிடிவி தினகரன் தானே தேனியில ரெட்டலையை டெபாசிட் போக வச்சாரு. ஓபிஎஸ் எல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு சொன்னா 10 ஓபிஎஸ் கிளம்புறீங்க, 7 பேர் நினைக்கிறேன், 7 ஓபிஎஸ் போய் கிளம்புறீங்க. ஓ பன்னீர்செல்வம் ஆளுகளை தேடி பிடிச்சு அதெல்லாம் ஒரு தொகுதி சார், தேனி, ராமநாதபுரம். அதிமுக நீங்களே சொல்லுங்க, அதிமுக அப்படியா தமிழ்நாடு முழுவதும் இருக்கு. அதனாலதான் நான் என்ன சொன்னேன், டெல்டாவிலும் தெற்கிலும் எப்படி ஜெயிப்பீங்கன்னு நான் கேட்டுட்டு இருக்கேன். தமிழ்நாடு முழுக்க ஏகோபித்து ஆதரவை வைத்திருக்கிற தினகரன் இல்லாமல் எப்படி ஜெயிப்பீங்க நான் கேட்கலையே. நானும் யதார்த்தவாதி தான். அந்த சமூகம் பெருமளவு இருக்கிற டெல்டாலை சவுத்தில் நீங்க எப்படி ஜெயிப்பீங்கன்னு தான் நான் கேட்டேன். நானும் யதார்த்தம் முடியாம பெரிய பெரிய வார்த்தைகள் எல்லாம் நானும் சொல்லலையே. ஒண்ணுமே இல்லாத அந்த 6 ஓபிஎஸ் இறக்கி கூட எந்த ஓபிஎஸ்க்கு பலாபலத்துல போடணும்னு போட்டவன் தானே அந்த 3 லட்சம் பேர் இருக்கிறான். அது உங்களுக்கு வேண்டாமா சொல்லுங்க. ஸோ இப்பவும் சொல்றேன், பெருந்தன்மையோடு அணுகினால் எந்த பிரச்சனைக்கும் தீர்வு இருக்கு. அது அதிமுகவில் ஏற்படணும்னு விரும்புகிற பத்திரிகையாளர்கள் நானும் ஒருத்தன்.